என்னை அவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ எனக்கு அதுக்கு தெரியாது. நான் ஒவ்வொருவரையும் என் உயிராக மதிக்கிறேன், உணர்வாக மதிக்கிறேன். அவர்களை அரசியல்படுத்த விரும்புகிறேன், அவர்களை தலைவர்களாக்க விரும்புகிறேன், அவர்கள் தலைமை பண்புள்ள ஆளுமையாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போதுதான் சமூகத்தை பாதுகாக்க முடியும். நான் ஒரு ஆள் மட்டும் ஆளுமையாக இருந்து மற்றவங்கெல்லாம் நான் சொல்கிறதை கேட்கணும் நிலையில் இருந்தால் நான் பொத்துன்னு போயிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சமூகத்தை வழிநடத்த ஆள் இருக்காது, நெருக்கடிகளை எதிர்கொள்ள முடியாது. ஆக ஒவ்வொருவரும் ஆளுமை மிக்கவர்களாக வளர வேண்டும். அதற்கு இது போன்ற களம் பயன்படும், இது போன்ற இயக்கம் அந்த பார்வையை கொடுக்கும். இது போன்ற முயற்சிகளால் அரசியல்படுத்த முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் அரசியல்படுத்தப்பட்டவனாக வளர வேண்டும். அரசியல்படுத்தப்படுதல் என்றால் அதிகார வெறியை வளர்ப்பது என்று பொருள் அல்ல. எல்லோரும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிநபரும் தலைவர் ஆகி ஒரு கட்சியிலே தலைவர் என்கிற இருக்கையில் அமர வேண்டும் என்று பொருள் இல்லை. தலைமை பண்புள்ள ஆளுமையாக வளர வேண்டும் என்பதுதான் அதற்கு பொருள். தலைமை பண்புள்ள ஆளுமையாக வளர்ந்தாலே அதிகாரம் நம்மிடம் இருக்கிறது என்றுதான் பொருள். முடிவெடுக்கிற திறன், நெருக்கடிகளை சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிற திறன், முடிவெடுப்பதற்கு யாரையோ சார்ந்திருக்காமல் சுயமாக முடிவெடுக்கிற ஆற்றல், யாராவது சொன்னால் செய்வோம் என்பதல்ல தலைமை பண்பு. இந்த கட்சிக்கும் இந்த கட்சியின் கொள்கைக்கும் ஏற்ப என்னால் முடிவெடுக்க முடியும், அதை செயலாக்க முடியும் என்பதுதான் ஆளுமை பண்பு. நீங்க ஒன்றும் சொல்லலையே, நான்